இந்த ஓரத்தில் கோடு போடும், அப்போ தான் ஒட்டும். அதெல்லாம் கற்றுக்கோ. அந்த சைடு வேண்டாம், ஏன்னா அந்த சைடு வேண்டாம், அந்த சைடு போடலல்ல. இந்த சைடு மட்டும் லாஸ்ட்டில் கோடு போட்டு குச்சியோட நான் சொல்லுதேன். ஏனே அந்த எனக்கு அவன் வீட நான் ஆம்பளை பிள்ளை தெரியலையோ இவனு கொடுக்கும். எவ்வளோன்னு பாரு. அது 5 கிடையாதுண்ணே. மேலே இருக்கதே எடு, என்ன மேலே இருக்க அளவு எடு, கீழே இருக்கதே எடுக்காத. 3 4 உனக்கு தெரியும்ல. 5க்கு அப்புறம் எத்தனை இருக்குது பாரு. இல்லை அதுக்கப்புறம் 1 2ன்னு எண்ணு. 1 2ன்னு எண்ணு. என்ன 1 2ன்னு எண்ணு. அந்த கோடு வரைக்கும் இல்லைண்ணே. ஏன்னா இதை விட்டுருண்ணே, இந்த 3 கங்கை விட்டுரு. வச்சு பூச்சிரு, கை உரம் இருக்குல்ல, அதுக்கு தானே உரம் கொடுத்தேன். அந்த வீடு தான் கட்டணே, இதெல்லாம் கணக்கு கிடையாது. என்ன பிறகு அப்படி வை. சூப்பராக அந்த கல் அங்கோடி போயிடுற. நல்ல ஐடியா என்ன. கையை பத்திராமல் இந்த க்ளவுட்ஸ் போட்டுக்கிடுதியா, இப்படி வைக்கல என்ன. சூப்பர் ஐடியா. அங்கே நின்று பாரு. கேரு அங்கே நின்று பாரு. கொஞ்சம் நின்று சொல்லுதேன். மேலேயே இப்படி தான் போடணும், நீ தான் போடுவேன். அங்கே நின்று பாரு. அங்கே நின்று பாரு. இது நேராக வருதா பாரு. அங்கே நின்று பாரு. அந்த கோடு நேராக வருதான்னு பாரு. அங்கே நில்லு. அதை நேராக தூரேடு. இதெல்லாம் பார்த்து தான் மேலே அப்படி போடணும். நேராக வருதா. கல் நேரம் இல்லை பாரு. இந்த கல் நேரம் இல்லை பாரு. ஏன் அதான் மேலே ஒன்றும் செய்ய முடியாது. உடையாத கல் போடணும். தலையெடுத்து இவ்வளோதான் சொல்லுதேன். இதுக்கு உடஞ்ச கல் தான் போடணும். இது நம்ம என்ன செய்ய முடியும்.